வணக்கம். ஏலத்தாயின் மகன் வாதம் நல்லா இருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். ஏன்னா கொரோனாவுக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோ போட்டேன், அதுக்கு ஒரு இப்போ தான் நான் வீடியோ போடுறேன். காணொலி போடுறதுக்கு பல காரணங்கள் இருக்குது. ஏன்னா நான் போடுற காணொலிக்கு வந்து என்னுடைய 5250 சப்ஸ்கிரைபர்ஸுக்கும் மன்னிக்கணும் 5250 சப்ஸ்கிரைபர்ஸுக்கும் வந்து நோட்டிஃபிகேஷன் போகிறதில்ல. அப்புறமா வந்து என்னுடைய தந்தையாரே ஒரு சப்ஸ்கிரைபர் தான், அவருடைய இதில் நான் வீடியோ போட்டு நோட்டிஃபிகேஷன் போகிறதில்ல. என்னுடைய ஃபேஸ்புக் வந்து முழுக்க வந்து ஒரு 5-6 முறை தடை பண்ணிட்டாங்க. நான் ஒரு பதிவு போட்டாலே நான் எந்த யாருக்குமே சென்று சேருதில்லைன்ட்டு சொல்லிட்டாங்க. நமக்குள்ளே ஒரு அயற்சியை ஏற்படுத்திட்டாங்க. என்னோடய ட்விட்டர் அக்கௌண்ட் அதுவும் அப்படியே போயிடுச்சு. அதனால் நான் தொடர்ந்து வந்து ஒரு 5-6 மாதமாக எந்த ஒரு காணொலியும் போடுறது இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். இன்றைக்கி வந்து ஒரு முக்கியமான நாள். நான் வந்து என் பேர் மாதவன் டெல்டா, நான் டெல்டா பகுதியில் இருக்கேங்கிறத தாண்டி கீழ்வெண்மினி என்கின்ற ஊர் தான் வந்து டெல்டா மக்களுக்கான ஒரு அரசியல் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தின ஒரு ஊர். இன்றைக்கி கீழ்வெண்மினி ஈகை 44 பேர் உயிரோடு எரித்த அந்த கீழ்வெண்மினி ஈகைகளை வந்து உயிரோடு அரைப்படி நெல் கூலி உயர்வுக்காக படுகொலை செய்யப்பட்ட நாள் இன்னைக்கு. உயிரோடு 44 பேர் எரித்த நாள். ஆக அவர்களுக்கு வீரவணக்கம் செலுத்துவதற்காக நானும் தொழில் உமாநாத்தும் இப்போ போயிட்டுருக்குறோம். உமாநாத் ஏற்கனவே வந்து கீழ்வெண்மினி நெருப்புன்று என்கின்ற ஒரு ஆவணப்படத்தை வந்து அவர் தான் கேமராமேனாக இருந்தார். அந்த ஆவணப்படத்தை அவர் தான் எடுக்கிறதுக்கு நல்ல பாரிய ஒரு உதவியை செய்தார். இந்த நேரத்தில் வந்து அவர்களுடைய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நம்மளுடைய பயணம் தூங்குகிறது. என்னங்கய்யா? இப்போது நாங்கள் தேநீர் குடித்து ஆகிவிட்டு திருத்துறைப்பூண்டில் வந்து இது வந்து விஜிலா தியேட்டர்னு சொல்லுவாங்க. இங்கே வந்து நான் காட்ஸில்லான்னு ஒரு படம் பார்த்தேன். காட்ஸில்லா இதோட மொதல் படம். அதுக்கப்புறம் கல்லறை தீவா கல்லறை மனிதன் ஒரு படம் பார்த்தேன். கல்லறை மனிதன் அல்டிமேட்டான படம். அந்த படம் விஜிலா தியேட்டரு இதான். நான் இந்த ஊரில் இருக்கிற வாசன் தியேட்டரை பற்றி ஒரு பதிவு போட்டேன்ல, இதுமான பதிவுகள் தொடர்ந்து போகிறேன். இப்போ கீழ்வெண்மினி நோக்கி பயணம் செய்கிறோம். ஐயா வாட்டுங்களா? ஐயா, கம்யூனிஸ்ட் கட்சி வந்து ஒரு பிழைப்பாக ஏற்றுக்கொண்டு மேற்கு வங்கத்தில் சில கம்யூனிஸ்ட் கட்சி இருக்கிறேன். நம்ம ஊர் அப்படி ஆயிடாது நான் நம்புறேன். ஏன்னு வச்சுக்கங்க, சீனிவாசராவ் பூமி சீனிவாசரோடைய பணி அப்படிப்பட்ட பணிங்க. கீழ்வெண்மினி வந்துட்டோம். நானும் உமாநாத்து வந்துட்டோம். இது ஒரு 4-5 முறைக்கு மேலே வந்திருக்கேன். இது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அனுபவமாக இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாமே ஒரு அனுபவமாக நான் உங்களுக்கு தரப்போகிறேன். வாங்க போகலாம். பாதுகாப்பு சட்டம் வருகிறது. அதற்கு பிறகு பள்ளிகளும் ஒழிக்கப்பட்டு விவசாயத்தினுடைய தொடர்ந்து போராடுகிற போதுதான் இந்த சம்பவம் கோர சம்பவம் சம்பவத்தை நேற்று குழு கையெழுத்துகிறார். இன்று கட்சியுடைய மாநிலக்காரர் இருக்கிறார். விவசாயிகளுக்காக, ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக, தலித்து மக்களுக்காக, ஒடுக்கப்பட்ட விவசாய விடுதலைக்காக அந்த போராடக்கூடிய இந்த கொடி உங்களுக்கு தெரியாதல்ல. இன்று டெல்லி மாநகரத்தில் வெறுமனே வந்து வீரவணக்கம் என்ற கோஷத்தை போடுவதற்காக நாங்கள் வரவில்லை.
இந்த கோஷத்தை போற வரை எங்களுடைய போராட்டம் ஓயாது ஓயாது பேரணி இந்த பேரில் கலந்துக்கிட்டு உறுதி இருக்கிற நாளாகத்தான் இந்த நாளை திரளான இளைஞர்கள் கூட்டத்தை பார்க்க முடிகிறது. வீர வணக்கம், வீர வணக்கம். தீயிட்டு பொசுக்காமல் இந்த சாதியம் ஒழியாது என்பதைத்தான் நாங்கள் இந்த நேரத்திலே பணிவோடு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறோம். எனவே வெண்மணி வீர தியாகிகளுக்கு அஞ்சலி செலுத்துகிற இந்த நேரத்தில் தமிழகத்தினுடைய ஒவ்வொரு கிராமத்திலேயும் இந்த டெல்டா மாவட்டத்திலே இருக்கிற ஒவ்வொரு கிராமத்திலேயும் சாதி அடிப்படையிலே இன்றைக்கு சாதிக்கு ஒரு சூழல் 44 தோழர்களுக்கு வீர வணக்கம், வீர வணக்கம். இன்குலாப் ஜிந்தாபாத். கீழ்மீன் பக்கத்தில் ராமையா குடிசை பக்கத்தில் கொஞ்சம் தூரம் தான், ஒரு மைல் தான், ஒரு மைலுக்குள்ள வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம் செய்கின்றோம், வீர வணக்கம் செய்கின்றோம். வீர வணக்கம். மோடி அரசுக்கு இந்த நாட்டு விவசாய பெருமக்களுக்கு வெளியே நடைபெறுகிற போராட்டம் என்கிற அடிப்படையில் இந்திய தவித்துக் கொண்டிருக்கிற 10 விரலாலே பாடுபடுகிற நாங்கள் 5 விரலாலே அள்ளி சாப்பிடுவதற்கு உரிமை இல்லை என்று சொல்லுகிறேன். நம்மளோட ரொம்ப உயர்ந்த இடத்துல இருக்கிறவங்க அந்த விவசாயிக்கு வந்துடாச்சு. நம்மள மாதிரி கிடையாது. இந்த நாட்டில் இருக்கிற ஏழை எளிய மக்களாக இருக்கிற நீங்கள் எதிர்பார்க்க செய்ய வேண்டும். எத்தனை ஆட்சிகள் மாறி இருக்கு தமிழ்நாட்டில்? எத்தனை ஆட்சி வருடாவருடம் வெண்மணிக்கு தியாகிகளுக்கு அஞ்சலி செலுத்துகிறதா? கீழ்வெண்மணி ஒவ்வொரு ஆண்டு வருகிற போது நம்முடைய இந்த பயணத்திலே எத்தனை சாதனைகளை படைத்தோம், எத்தனை சாதனைகளை படைக்க போகிறோம் என்கிற ஒரு கணக்கு வழக்கு பார்க்கிற நாளாக இந்த நாள் அமைய வேண்டும் என்று இந்த நேரத்திலே கேட்டு மறைந்த நம்முடைய கண்மணிகள் வீர தியாகிகளுக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாநில குழு சார்பிலே ஆழ்ந்த அஞ்சலியை செலுத்தி வீர வணக்கத்தை செலுத்தி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி. வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம் செய்கின்றோம், வீர வணக்கம் செய்கின்றோம். வர்க்கப்பாரி வெந்து மடிந்த, வர்க்கப்பாரி வெந்து மடிந்த வீர வெண்மணி தாய்களுக்கு, வீர வெண்மணி தாய்களுக்கு வீர வணக்கம் செய்கின்றோம், வீர வணக்கம் செய்கின்றோம். மாணவ சங்கம் செய்கின்றோம், மாணவ சங்கம் செய்கின்றோம். வீழ்போகாதே, 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 வீழ்போகாதே. நீங்கள் செய்த தியாகங்கள், நீங்கள் செய்த தியாகங்கள், நீங்கள் சிந்திய ரத்தங்கள், நீங்கள் சிந்திய ரத்தங்கள். வீழ்போகாதே, 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 வீழ்போகாதே. கீழ்வெண்மணி இதில் வந்து ராமையா குடிசைங்கிறது அதுக்கு அந்த காம்பவுண்டில் தான் இருக்கும். ராமையா குடிசையில் தான் 44 பேரை உயிரோடு வச்சு கொளுத்து நாடை வந்து இந்த குடிசையில் தான் வந்து கொடுத்துனாங்க. வந்து இது ஒரே குடிசையில் வந்து 44 பேரை கொளுத்துனாங்க. இப்போ அந்த இடத்துல தான் இருக்கணும். வந்து என்னன்னா கொளுத்தின பிறகு எல்லாரும் தப்பிக்க வெளியில் குதிச்சப்பையும் அவங்கள வெட்டி 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 உள்ள போட்டாங்க, ஒரு குழந்தை உட்பட அப்படி தான் பண்ணாங்க. இது மிகப்பெரிய ஒரு உலகம் முழுக்க வந்து இது ஒரு மிகப்பெரிய ரணத்தில் ஏற்படுத்தின ஒரு சம்பவமாக இது இருந்தாலும் வர்க்க போராளிகளுக்கு அப்படி இருந்தாலும் சீனிவாச ராவ்னு இங்கே ஒரு லீடர் இருந்தார். டெல்டா பகுதியில் வந்து காவல்துறை மாதிரி திருத்துறைப்பூண்டில் தான் அவர் அடக்கம் பண்ணியிருந்தோம். அவர் இறந்து போன பிறகு இந்த சம்பவம் நடந்தது. இதில் 44 பேர் கொன்ன அந்த பண்ணையாக இருக்கார் பார்த்தீங்களா,
இந்த பண்ணையார் வந்து கோர்ட் கைது பண்ணிடுச்சு. கைது பண்ண பிறகு அவர் விடுதலை பண்ணாங்கல்ல, விடுதலை பண்ணப்போ அதுக்கான ஜட்ஜ்மெண்ட் என்ன தெரியுமா? இவ்வளோ பெரிய நிலத்தை வச்சிருக்கிற நிலக்கிழார் வந்து எப்படி இந்த கொலையை பண்ணுவார் அப்படின்ட்டு ஒரு வாதத்தை வந்து நீதிபதி முன் வச்சார். இது எப்படி இருக்குன்னா, பார்ப்பனன் கொலை செய்தால் அவன் தலை மயிரை மட்டும் வெட்டினா போதும், சூத்திரன் கொலை செய்தால் அவன் தலையை வெட்ட வேண்டும் என்கின்ற மனு தர்மத்தின் இன்னொரு வடிவமாக தான் அந்த நீதிபதியுடைய இந்தியன் கான்ஸ்டியூஷனை படித்து நீதிபதியான அந்த நீதிபதியுடைய பார்வையாக இருக்குது. அதுதான் நம்ம பார்க்குறோம். வெள்ளையாக இருக்கிறோம் பொய் சொல்ல மாட்டான்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி எப்படி வந்து இவ்வளோ பெரிய இலக்கிழாரர் கொலை செய்வார் என்கின்ற அந்த கருத்தை வந்து முன்னிறுக்கிற மாதிரி இருக்குது. அதன் பிறகு அவருக்கான தண்டனையை டெல்டா வாழ் மக்கள் கொடுத்தோம் என்றுதான் உண்மை. எத்தனை வெட்டுனாங்க அந்த பண்ணையாரை, அவர் பேர் சொல்ல விரும்பல, ஏன்னா அவர் பேருடைய ஒரு ஜாதியும் வரும். ஆக ஜாதியும் எவ்வளோ, இது வந்து வர்க்கம் போராட்டம் என்பதை தாண்டியும் இதுக்குள்ள ஒரு மிகப்பெரிய சனாதன ஜாதிய போராட்டம் இருக்குது. அந்த ஜாதி ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை சேர்ந்தவங்க தான் வந்து அதை இது பண்ணாங்கனால தான் அவங்கள படுகொலை செய்யப்பட்டார்கள். ஒரு 6-7 முறை நான் வந்திருக்கேன். உமாநாத்தையும் கூட கீழ்மண் பண்ணி மேற்கொண்டு டாக்குமெண்ட்ரி எடுத்திருந்தார். அவருக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சது. இப்போ கூட அவர் அதான் எடுக்கிறாரு. இந்த ராமையா குடிசையில் தான் நம்ம இருக்கோம். அதுக்கான கீழ்மணி தியாகிகளுக்கு வந்து ஒரு நினைவிடம் வந்து பக்கத்துலேயே அடுத்த கம்பவுண்டு கட்டியிருக்கிறாங்க. ரொம்ப நல்லா இருக்குது. இன்னொரு நாள் உங்களுக்கு தெளிவாக எடுத்து காட்டுறேன். சமவந்தி போச்சனம்மா அம்மா அம்மா உன்னா தம்புதை பானா சும்மா சமவந்தி போச்ச சும்மா சும்மா சமவந்தி போச்சனம்மா அம்மா அம்மா போலாமா? புதைப்பானா சும்மா சும்மா உன்னா தான் புதைப்பானா சும்மா சும்மா